ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு 1 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த கல் ஃபுல்லாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ கொரப்பாக அடித்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி அடை மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அவ்வளோதான், இது 2 சைடும் நல்லா வெந்து வந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கூல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். நான் இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலனாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கலாம். இப்போ நாம் இதில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த அடை தோசையை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ப்ரெஷர் குக் பண்ண பிறகு இது நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இதை மூடி போட்டு 3 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே கமகமன்னு வடகறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே அட்டகாசமான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால 20லிருந்து 25 நிமிஷத்தில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மறுபடி இதை செஞ்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.